அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். அது ஒரு நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம். அது எனக்கு நடந்தது என்னென்னா, சென்னைக்கு நாங்கள் இருக்கிற திருச்சியில் இருந்தால் கூட நான் கம்பெனி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர். நமக்கு இதுதான் வாடிக்கை. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவருக்காக ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுக்கலாம், நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக தொழில் ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட தான் பணம் இருந்தால் சும்மா இருக்காது. தொழில் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவரை கூட்டுட்டு பர்ச்சேஸ்க்கு போகும்போது சென்னைக்கு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அப்போல்லாம் பர்ச்சேஸ்லாம் இப்போ முடிச்சுட்டு அன்றைக்கி ட்ரெயின் கிட்டத்தட்ட சாயந்தரம் 6-7 மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தியானம் சாப்பாட்டு நேரம். அப்போ அங்கே சென்னையில் உள்ள மார்க்கெட் பக்கத்தில், கோயம்பேடு பக்கத்தில் கூட வச்சுக்கலாம், ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் நானும் அவரும் மத்தியானம் போய் சாப்பிட்றோம். நல்ல பசி. சாப்பாடு, பிரியாணி மற்ற இதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் அவர் எதிர்த்தாப்புல ஒரு பார்த்தா லாரி டிரைவர் மாதிரி ஒருத்தர் நல்லா குண்டா, நம்மளை விட 2-3 மடங்கு தடியாக இருந்தார். சரி, அவர் யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாரு, அவரும் சாப்பாடு சாப்பிட்றாரு, நாங்களும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் தான் என்ன பண்ணேன், சரி ஒரு சிக்கன் 65 வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நல்லா சிக்கன் 65 வந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். சிக்கன் 65 ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் இருக்கிற டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் நான் எங்கள் தட்டிலேருந்து சிக்கன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்னன்னு கேட்கும்போதே எங்களை அவர் கண்டுக்கவே இல்லை, எங்களை மதிக்கவும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எங்கள் தட்டிலேருந்து அந்த ஆள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நாங்கள் உடனே என்ன பண்ணுறது, தட்டை இழுத்து வைக்கிறதுனாலும் கஷ்டமாக இருக்குது. அந்த ஆள் என்ன பண்ணுவான், ஏன்னா பயப்படுற மாதிரியான ஒரு தோற்றம். சரின்னு சொல்லிட்டு போய் அங்கே ஹோட்டலில் மேனேஜர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். என்னங்க இது மாதிரி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நான் உங்கள் கூட வந்திருப்பாரு, எங்களுக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும், நீங்கள் பில்லு நீங்கள் தான் கட்டணுங்கிறாரு. கடைசியில் நாங்கள் அந்த சிக்கனை தொடவே இல்லை. ஏன்னா அவர் எச்சி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நாங்கள் அதை தொடவே இல்லை. சாப்பிட்டுட்டு அதுக்கு பில்லையும் கட்டிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நொந்து போய் வெளியே வந்தோம். இதனால் இது நடந்த நிகழ்ச்சி. இதை நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் 2 பேர் போனால், யாரை ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் சரி, யார் போனாலும் இன்னும் 2 பேரோட சீட்டு காலியாக இருக்குது, அந்த சீட்டில் உட்காருங்கன்னு சொன்னால் கூட உட்கார்றதில்லை. எங்களுக்குன்னு தனியாக ஒரு 2 பேர் உட்கார்றதுக்கு தனியாக ஒரு டேபிள் கொடு, நாங்கள் உட்கார்றோம் அப்படிங்கிறது. நாங்கள் உட்கார்ந்தா கூட பக்கத்தில் உட்காராமல் நானும் இங்கேயும் எதிர்த்தாப்புல அவர் நண்பரும் உட்கார்ந்துக்குவோம். வேற யாரும் உட்கார்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. வேற யார் உட்கார்ந்துருந்தா கூட நாங்கள் போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதில்லை. காரணம் இதுதான். ஏன்னா எதிர்த்தாப்புல உட்கார்றவங்க இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை குடிச்சிட்டு கூட சாப்பிட்லாம். அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் இப்போ இந்த முறையை கையாளுறோம். ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு பொருளாக, இப்போ தோசை ஆர்டர் பண்ணுறோம், தோசை நமக்கு டேபிளில் வந்துருச்சு, நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல இருக்கிறவரை எடுத்து சாப்பிட்டுட்டு இதை நம்ம போய் ஹோட்டலில் சொன்னால் அவங்க பில்லை அவர் பேரில் போட மாட்டாங்க. நீ தானே ஆர்டர் பண்ண, உன் பேரில் தான் பில் போடுவேன்னு அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கணும், சண்டை போடணும், அடிதடி வரும். இது எல்லாத்துக்கும் நம்ம தயாரான இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு தனி டேபிள், அதில் உட்காந்து நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிறத நாங்கள் இந்த செயல் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வாழ்க வளர்க.